7ஆம் பாவத்தில் ராசிநாதன் வரும்போது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் கல்யாணம் அமையக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய அமைப்பு. ஒரு காதலன் காதலி கிடைப்பாங்களா, இந்த மாதிரியான எதிர்கால வாழ்க்கை துணைவரை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணுன்ற முடிவுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஒரு ஆரம்ப அறிமுக அமைப்புகள் கூட இந்த மாதமே 7ஆம் இடத்தில் செவ்வாய் வருகின்ற அமைப்பு நிச்சயமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்ந்துருக்கிறாங்க. இது குழந்தை பாக்கியம். ஏற்கனவே குழந்தைகள் பேரில் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறவங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அல்லது இதை படிக்க மாட்டேங்குது அதை படிக்க மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு தான் போதா வேறு எதுக்கு போதான்னு தெரியல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான வாய்ப்புகள் அமைப்புகள் இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் கொஞ்சம் லாபத்தோடைய மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஐயா 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கே, ஒவ்வொரு மாதமும் இதை சொல்கிறேன். 7.5 சனி இப்போது உங்களுக்கு கெடுதல்களை தரப்போகிறது இல்லை. 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜன்மச்சனியாக வரும்போது சில பல கடுமையான அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இப்போவே அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆக எல்லா நிலைமைகள்லையும் மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இந்த செப்டம்பர் மாதம் அதிகமாக இருக்கிறது. 5 குடையவர் அங்கேயே ஆட்சியாக இருப்பது, 9 குடையவர் அங்கேயே 9ஆம் பாவகத்தை பார்ப்பது, தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, மேஷராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்.